அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, குரானும் எனது வாழ்க்கையும். குரானை நம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நாம் எந்த மாதிரியான நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்போம்? 1447 வருடங்களுக்கு முன்பாக இறக்கியுள்ளப்பட்ட இவ்வேதம் எப்படிப்பட்ட ஒரு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் மக்களை அதன் பக்கம் அழைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த தூதுத்துவ பணியை மிகவும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு மிக பெரும் ஆயுதமாக இருந்ததே இக்குரான் தான். அப்போது குரான் காட்டிய அந்த வழிமுறையின்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து அல்லாஹுடைய தீனை மேலோங்க செய்வதற்காக தன்னுடைய வெற்றியை நிர்ணயித்து விட்டு அவர்கள் மரணித்தார்கள். அப்போது நாமும் நம்மளுடைய வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையையும் மறுமையும் வெற்றியாக்க வேண்டும் என்று சொன்னால் குரானுடையவர்களாக, குரானுக்குரியவர்களாக, நாம் குரானுடைய ஒளியில் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, குரானும் எனது வாழ்க்கையும். குரானை நம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நாம் எந்த மாதிரியான நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்போம்? 1447 வருடங்களுக்கு முன்பாக இறக்கியுள்ளப்பட்ட இவ்வேதம் எப்படிப்பட்ட ஒரு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் மக்களை அதன் பக்கம் அழைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த தூதுத்துவ பணியை மிகவும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு மிக பெரும் ஆயுதமாக இருந்ததே இக்குரான் தான். அப்போது குரான் காட்டிய அந்த வழிமுறையின்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து அல்லாஹுடைய தீனை மேலோங்க செய்வதற்காக தன்னுடைய வெற்றியை நிர்ணயித்து விட்டு அவர்கள் மரணித்தார்கள். அப்போது நாமும் நம்மளுடைய வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையையும் மறுமையும் வெற்றியாக்க வேண்டும் என்று சொன்னால் குரானுடையவர்களாக, குரானுக்குரியவர்களாக, நாம் குரானுடைய ஒளியில் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.